புரியுதுங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. இப்போ நியூட்ரல் பார்க்காம செய்யுங்க. ஏன்னா இங்கே பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரோட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதாவது ரோட்ல தப்பாக போக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கியரை மட்டும் எப்போவுமே பார்க்காம போட்டு கைக்கு தான் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமே தவிர ஃபுல் பார்வையை அந்த கியருக்கு கொண்டு போகக்கூடாது. கியர் டவுன் பண்ணுறப்போ ஸ்டெப் பை ஒன்று குறைக்கணுமா? இல்லை, நீங்கள் டூ வீலரில் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைப்பீங்க. இதில் அது தேவையில்லை. நீங்கள் என்ன ஸ்பீடில் இருக்கீங்களோ அந்த கியரை டைரெக்டாக குறைக்கலாம். இப்போ 4th போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேகம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு, ஆனால் வண்டி நிற்கல, ஸ்லோவாக போயிட்டு இருக்குன்னா நியூட்ரல் செகண்ட் டைரெக்டாக போடலாம். சப்போஸ் வண்டி நின்றுடுச்சு, 4th இருக்கு, வண்டி நின்றுடுச்சுன்னா நியூட்ரல் டைரெக்டாக ஃபர்ஸ்ட். நின்னாதான் ஃபர்ஸ்ட். மற்றபடி ரன்னிங்ல இருக்குன்னா செகண்டு, இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா தேர்ட் கியர். இப்போ எந்த கியர் போனாலும் நியூட்ரல் வந்துட்டு கண்டிப்பா நியூட்ரலுக்கு வந்து தான் நீங்க எந்த கியருமே செலக்ட் பண்ண முடியும். நியூட்ரல் வராம டைரக்டா கியர் டு கியர் போக முடியாது. ஆனா டூ வீலர்ல அப்படி கிடையாது. ஒரு முறை நியூட்ரலை கிராஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நீங்க நின்னாதான் நியூட்ரல் ஆகும் இல்லையா? இதுல ஒவ்வொரு கியருக்குமே நியூட்ரல் வந்து தான் வேற கியரே போட முடியும். இப்போ கியர்ல வேற ஏதாவது குழப்பம் இருக்கா? தெளிவா புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த ரன்னிங்ல இப்போ நம்ம பார்க்கலாம்.